கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் இலவச ஆன்லைன் வேதாகம பட்டம் பெறும் பாட பகுதி வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த மகத்துவங்கள் நிறைந்த வேதத்தை ஆதாரங்களுடன் கற்று மற்ற ஜனங்களுக்கும் திட நம்பிக்கையுடன் வேதத்தை போதித்து விளக்கி கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று உங்களுக்கு விளக்கி கூறும் பாட பகுதியை நன்கு கவனித்து குறிப்புகள் எடுத்து வேதத்தின் மகத்துவங்களை உங்கள் மனதில் பதிய வையுங்கள். கர்த்தர் தமது வேதத்தில் வாக்களித்த சகல நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த 4 வசனத்துல அந்த வார்த்தையான தேவன் ஆதியில எப்படி இருந்தார்னா, வார்த்தையின் காலம் ஆரம்ப நாட்களில, அதாவது திரியேக தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாகிய தேவனோடு வார்த்தையின் காலமாக இருந்த அந்த நாட்களில தான் இந்த சிருஷ்டிப்புகள்லாம் ஒவ்வொன்றாக உருவாக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப அவருக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அந்த வார்த்தையான காலத்துக்கு பின்பாக தேவ தூதர்களின் காலம் ஒன்று இருப்பதை நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவ தூதர்கள் எல்லாம் நம்ம விதவிதமாக எத்தனை விதமான தூதர்கள் உண்டாக்கப்பட்டாங்க. அதுல கேருபாகிய லூசிஃபர் விழுந்து போன காரியத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த காலங்கள் எல்லாம் எப்போ நடந்தது அப்படிங்கிறது நம்ம கணக்குல கொள்ளவே முடியாது. ஆனா இந்த காலங்கள் என்ன காலம்னே சொல்ல முடியாத, முதலும் முடிவும் இல்லாத, எபிரேய பதத்துல ஆலெஃப் டவுன்னு சொல்லுவாங்க, முதலும் முடிவும். ஆல்பா ஒமேகாங்கிறது அது கிரேக்க பதம், ஆனா எபிரேய பதம் ஆலெஃப் டவ் என்பதுதான். அப்ப அந்த காலங்கள் அவர் காலங்களுக்குள்ள அடங்க முடியாது. ஏன்னா அவர் தான் காலங்களை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் அவர் தான். அப்ப அந்த சிருஷ்டிகரை நம்ம ஒரு காலங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. எப்பொழுது அவர் நமக்குள்ள வர்றார் அப்படின்னா, ஆதியிலே அப்படிங்கிற அந்த சரித்திரத்துக்குள்ள, மனித சரித்திரத்துக்குள்ள அவர் வரக்கூடிய அந்த காலம் எதுன்னா ஆதியிலே, இந்த ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். இப்ப நம்ம வானங்கள்ல படைக்கப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விசை நம்ம விஞ்ஞானபூர்வமாகவும் சில காரியங்களை தெரிந்து கொண்டுதான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய படைப்பு, அதனுடைய மகத்துவத்தை நம்ம நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். பூமியிலிருந்து நம்ம வானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு நட்சத்திர கூட்டங்கள் இருப்பதை நம்ம இரவில பார்க்கிறோம், பகலில சூரியனை பார்க்கிறோம். இரவில நட்சத்திர கூட்டங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த படைப்பின் காரியங்கள் இப்பொழுது நம்ம ஆதியாகவும் 1ஆவது அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். ஏன்னா நம்ம வெளிப்படையாக நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம விண்மீன்களை குறித்து இதை குறித்து நம்ம தேவன் 4ஆவது நாள்ல படைத்தாங்க இல்லையா, இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஆதியாகமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆவது அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுல நான் ஏற்கனவே சொன்னபடி எபிரேய பதத்துல நான் 7 வார்த்தை இருக்கிறதாக சொன்னேன் இல்லைங்களா. நம்ம தேவனுடைய மகத்துவங்களை நம்ம புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நமக்கு அறிவு போதாது. நம்ம எறும்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு இமயமலை கிட்ட போய் ஒரு எறும்பு நின்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவு வித்தியாசம்தான். அந்த எறும்புக்கு இமயமலை எவ்வளவு உயரம் இருக்குன்னு அதனுடைய காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள அதுக்கு அறிவு இருக்குமா? இருக்காது. அதை போலத்தான் நம்ம எறும்பு மாதிரி தேவனுடைய மகத்துவங்களை, அந்த இமயமலைக்கு மேலே இருக்கக்கூடிய அவருடைய மகத்துவங்களை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னால் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த காரியத்துக்கும் 2ஆவது வசனம் என்ன சொல்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். இந்த 2 வசனங்களுக்கும் இடையிலேயே
வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாருன்னா, கணக்கிடவே முடியாத கோடிக்கணக்கான வருஷங்கள் கேப் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா ஆதியில தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் லூசிஃபர் விழுந்த பின்புதான் இந்த மனுஷனுக்காக பூமியை, அவர் வெறுமையமா இருக்கிற இந்த பூமியை அழகுபடுத்துறதுக்காக தான் இறங்கி வர்றார். அப்ப அதுக்கு இந்த 2 வசனத்துக்கு நடுவுல பல்லாயிரம் கோடி வருஷங்கள் இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒழுங்கின்மையமாக இருந்த பூமியில தான் ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, இருள் தான் இருந்தது இந்த பூமியில. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம அந்த நாட்களில எப்படி வானம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு நேராக நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற வானம் போல அப்ப இருக்கவில்லை. ஏன்னா இந்த வானம் என்கிறது பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போய் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப 3 வானங்கள் இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இப்ப 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆவது வானம். 3ஆவது வானம் என்பது தேவனுடைய ஆதீனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் 3ஆவது வானம். 2ஆவது வானம் என்பது நம்முடைய பூமிக்கு மேல, அதாவது புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு பொருள் பூமியிலிருந்து நம்ம பூமியை நோக்கி போடும்போது கீழே வருதில்லை. இதைத்தானே நியூட்டன் நம்ம விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு ஆப்பிள் விழுகும் பொழுது இது எப்படி விழுகுதுன்னு யோசிச்சுதான் அவர் இந்த புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிற காரியத்தை கண்டுபிடிச்சதாக அவரே சொல்லி இருக்கிறார். அப்போ பூமியுள்ள ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆகர்ஷண சக்தி, அதாவது ஈர்க்கிற சக்தி. இந்த சக்தி தான் இந்த 1ஆவது வானம். நம்முடைய பூமியிலிருந்து அந்த புவியீர்ப்பு விசை சக்தி இருக்கிற வரைக்கும் 1ஆவது வானம். 3ஆவது வானம் நம்ம பார்த்தோம், ஒரு பரலோகத்தின் எல்லைக்குள்ள இருக்கிறது. அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் அந்த 2ஆவது வானம். இது வெற்றிடம் என்று சொல்லலாம். இப்ப நம்ம பிளைட்டு, ஸ்டேட்லைட்லாம் போகுது இல்லைங்களா, அதெல்லாம் சுத்திட்டு இருக்குல்ல, அது மிதக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்கல்ல, ஒருவேளை அந்த எல்லையா கூட நம்ம கற்பனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த 3 வானங்கள் இப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த காரியம் மாத்திரமல்ல, அந்த ஆதியாகமத்தின் 1ஆவது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வானம் எப்படி இருந்ததுன்னா, அப்ப பூமியில தண்ணிங்கிறதே கிடையாது, தண்ணியே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இறங்கும் பொழுதே அந்த வானங்கள் மேகங்களால சூழப்பட்டிருக்கிற அந்த ஒரு படலம், அதாவது என்னன்னா அது அல்ட்ரா ஆக்சைடு படலம் என்று சொல்றாங்க. அந்த அல்ட்ரா ஆக்சைடு படலம் எதனால உருவாயிருந்ததுன்னா தண்ணி, அதாவது H2O அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 4000 வருஷங்கள், அதாவது மனுஷன் உண்டாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு நாட்கள் 4000 வருஷம், புதிய ஏற்பாட்டுல நம்ம இப்ப 2000 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த 4000 வருஷங்கள், அதாவது ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக, ஆதியாகமம் 1:1 முன்பாக இருந்த வானம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர்னால சூழப்பட்டு இருந்ததாமா. அந்த லேயரை தான் பூமியை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது கீழே வந்ததாகவும், அதுல 2ஆ பிரிச்சு மேல இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய மேகங்கள் அதுவும் கீழே அந்த அதெல்லாம் சேர்ந்து ஒரு சமுத்திரமாகவும் ஓரிடத்துல சேரவும் நம்ம இதெல்லாம் இப்ப படிப்போம். இப்போ முதல்ல இருள் இருந்ததுன்னு சொல்லிங்களா, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறத 3ஆவது வசனத்தை பார்த்தோம். இந்த வெளிச்சம் எப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். ஏன்னா 4ஆவது நாள் தான் சூரியன் சந்திரன் அந்த காரியில படைக்கப்பட்டதை பார்க்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் யாரு, இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அப்படின்னா, இது கர்த்தருடைய வெளிச்சம். அப்பொழுது தேவன் தான் வெளிச்சமாக இருந்தார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரத்துல 5ஆவது வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களில் அரசால். அப்போ இந்த இடத்துல காணப்படுகிற இந்த வெளிச்சம் தான் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய 3ஆவது வசனத்துல சொல்லக்கூடிய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் இருந்தது. அப்ப அந்த வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் இந்த பூமியிலும் இருக்கட்டும்னு சொல்லி அது நல்லது என்று கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்ப 1ஆம் நாள் வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு. இந்த அல்ட்ரா ஆக்சைடு படலம் என்பது வானத்துல இருந்ததுனாலதான் அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட மெத்துசலா எவ்வளவு நாட்கள் இருந்தாங்க, 969 வருடங்கள். நம்ம ஆதாம் எவ்வளவு, 930 வருடங்கள்.
ஏன்னா அவங்க இளமையாகவே இருந்தாங்க. இந்த படலம் இருந்ததுனால அவங்களுடைய தோல் சுருகல, வியாதி வரல, பலவீனம் வரல, அவங்களுக்கு மூப்பு இல்லாம இருந்தது. அதனாலதான் அந்த அந்த ஒரு ப்ராசஸ்னால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து அவ்வளோ வருஷங்கள் அவங்கள இளமையோடு, ஏன்னா நோவா நம்ம எத்தனை வருஷத்துல வந்து 500வது வருஷம்தான் அவர் வந்து பேழையவே கட்டி ஒரு 100 வருஷ காலம் அவங்க வந்து ஜனங்களை ரெடி பண்றாங்க அப்படிங்கிற காரியத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா அந்த ஜலப்பிரளயத்துக்கும் அப்படித்தான் இருந்தது. ஜலப்பிரளயத்துக்கு அப்ப நடந்த காரியங்கள் வேற. ஏன்னா அப்ப இந்த படலம் நம்ம சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா ஆக்சைடு படலம் அந்த அழிவின் போது, ஏன்னா இந்த படலம் தான் நோவாவின் நாட்கள்ல மழையாக பெய்து அந்த படலம் வந்து அது சிதைந்து போனதுனால, அந்த ஓசோன் படலம் இல்லாததுனால தான் இப்ப வந்து நம்ம பூமியில வந்து இந்த வெப்பத்தினால நம்மளுடைய இந்த மூப்பின் தன்மை, இந்த ஃபெர்மெண்டேஷன், அதாவது புளிப்பு ஏறக்கூடிய, அதனாலதான் நோவா வந்து இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அவர் எப்பவும் போல திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது முதல்ல அதே குடிச்சிருக்கிறாரு. ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக குடிக்கும் போது அது புளிக்கல, அதனால அவர் இஷ்டம் போல குடிச்சிட்டு நார்மலா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் குடிச்சதுனால அந்த புளிப்பு தன்மை வாய்ந்த அந்த இதை குடிச்சிட்டு தான் வெறிச்சு அவரை நிர்வாணமா இருந்ததுனால, இதெல்லாம் நம்ம வேதத்தை படிச்சதுனால நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக நடந்த அந்த வானமண்டலத்தின் காரியங்கள் வேறு, இங்க இருக்கிற காரியங்கள் வேறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் படைக்கும் போது என்ன சொன்னாங்க, நீங்க பழுகி பெருகுங்க அப்படிங்கிறது மாத்திரமல்ல, சகல அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருந்தார். ஒரு மனுஷன் 80 வருஷம் 100 வருஷம் வாழக்கூடிய மனுஷனுக்கு எதுக்குங்க அவ்வளோ அதிகாரம்? அவ்வளவு தேவையே இல்லையே. ஆனா அவன் வந்து அவரை போலவே இந்த படைப்பின் காரியங்களால நம்ம பார்ப்போம் 6வது நாள்ல. இப்ப வந்து நம்ம சாயங்காலம் 5வது வசனம், வெளிச்சத்துக்கு பகல், இருளுக்கு இரவு. அப்போ இந்த ஜலம் சமுத்திரம் உண்டாகக்கூடிய காரியங்கள் இப்படிதாங்கிறத நம்ம தெளிவுபடுத்தும்படியாக ஆகாய விரிவுல ஒரு பகுதி இன்னைக்கும் நமக்கு மழை பொழிகிறது அந்த காரியமாக இருக்குது. சமுத்திரம் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ இது 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். 2வது வசனத்துல சொல்லப்பட்டபடி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த ஒன்றுமில்லாத ஒரு பூமியை தான் அவருடைய காலங்களின்படி அவர் வந்து ஒவ்வொன்றாக அவர் வந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ 11வது வசனம், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக பூமியில உண்டான ஒரு பயிர் வகை என்ன அப்படின்னா அது புல்லுதானாமா. அது விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ஒரு உயிரினம் எது அப்படின்னா முதலாக உண்டாக்கப்பட்டது கடலிலே இருக்கக்கூடிய மீன் தானாமா. இத வேதமும் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவர் முதலாவது உண்டாக்கினது வந்து என்னது? 21வது வசனம், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும். இதுதான் முதல்ல ஆண்டவர். விஞ்ஞானமும் வேதமும் ஒன்றுதாங்க. வேதத்துல பல விஞ்ஞான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் வேதத்துல இருக்குது. அது யோபுவின் புத்தகத்துல பார்க்கலாம். நான் அது நம்ம தேவை ஏற்படும் போது அதையெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அடுத்ததாக இதெல்லாம் முடிஞ்சு 13வது வசனம், சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. இதெல்லாம் டிஸ்பிளேல படத்துல நீங்க தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிறத விட ஒரு கண்ணுல பார்க்குற விஷயங்கள் நமக்கு ஆழமாக பதிவாகும். அதனால நீங்க காரியங்களை நீங்க வரிசையாக பாருங்க. 4வது நாள் என்ன பண்றாருன்னா, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம கவனிக்க போகிறோம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுடர்கள் உண்டாக கடவுது. அதுக்கு பேரு எப்படி வைக்கிறாரு அப்படின்னா, 16வது வசனத்துல பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் உண்டாக்கினார். அப்ப பகல்ல வந்து நமக்கு சூரியன், இரவுல சந்திரன்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்ணோட்டத்தோடையும் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். எல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். சயின்ஸ் நிச்சயமாக நம்ம படிச்சிருப்போம். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி வந்து
சூரிய குடும்பம் என்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூமி. நமக்கு பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது சந்திரன். அப்போ இந்த சூரிய குடும்பத்துல 9 வகையான கோள்கள் இருந்தது. சனி கிரகம், செவ்வாய் கிரகம், வியாழன், அப்புறம் இன்னும் புதன் கூட, எல்லாமே அந்த பேர்ல தான் இருக்குது நம்மளுடைய வாரத்தின் நாட்கள் எல்லாம். ஞாயிறுங்கிறது சூரியன் இல்லைங்களா? அப்போ எல்லாமே அதனுடைய கிரகத்தினுடைய பெயர்கள் தான். இப்ப இந்த சூரிய குடும்பம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறது அதாவது ஏன்னா என் தேவன் அவ்வளவு படைச்சிருக்கிறார். இந்த சூரிய குடும்பம் என்பது நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னா, அது ஒளி ஆண்டு என்கிற ஒரு காரியத்தை விஞ்ஞானிகள் அளந்து சொல்றாங்க. நம்ம சூரிய குடும்பம் ஒண்ணுதான் இருக்குதா அப்படின்னா இல்ல. இந்த சூரிய குடும்பம் போல பல கோடி சூரிய குடும்பங்கள், சோலார் ஃபேமிலி, அதாவது சோலார் சிஸ்டம் பல கோடியாக இருக்குதாமா. இப்போ முதல்ல நம்ம பூமி, அடுத்தது நம்ம சூரியனை பார்க்கிறோம், அந்த சூரிய குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த சூரிய குடும்பங்கள் போல பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கிறதுக்கு பேரு என்னன்னா மில்கி வே, பால்வெளி மண்டலம் என்று சொல்றாங்க. இந்த பால்வெளி மண்டலம் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது 1,00,000 ஒளி ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஒளி ஆண்டுனா என்ன அப்படின்னா அது வருஷம் கிடையாது, அது காலத்தின் அளவு அல்ல, தூரத்தின் அளவு, டிஸ்டன்ஸ் வைஸ். சரிங்களா? அந்த நம்ம கற்பனை பண்ண முடியாது அப்படின்னாலும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இதனுடைய ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னா அது 9,46,000 கோடி கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டு. அப்போ இந்த ஒளியாண்டுங்கிறது எவ்வளவு 9,46,000 கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டு. நம்ம இந்த சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு மில்கி வேக்கு போறதுக்கு 1,00,000 ஒளியாண்டாம நம்மளால கற்பனையே பண்ண முடியாதுங்க. இது அடுத்தது. இந்த மில்கி வேங்கிறது இதுல கோடிக்கணக்கான சோலார் ஃபேமிலிஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்ததாக இந்த பால்வெளி மண்டலம், கோடிக்கணக்கான இந்த பால்வெளி மண்டலம் சேர்ந்தது கேலக்சி, அதாவது ஒரு பிரபஞ்சம்னு சொல்றாங்க. இதை நீங்க படத்துல நான் வரிசையா காமிச்சிருக்கிறேன் பாருங்க. நம்ம பூமியிலிருந்து சூரியன், அதனுடைய தூரம், அதனுடைய அளவு, விட்டம், இதெல்லாம் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மில்கி வே என்பது சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலம். இந்த பால்வெளி மண்டலத்துக்கு அப்புறம் பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கற்பனையே பண்ண முடியாதுங்க. இத்தனை மகத்துவங்களை வானமண்டலத்துல காணப்படுகிற இவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம தேவன் நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக நடத்தப்படும் இந்த வேதாம பாட பகுதிகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆசிரியர் மூலமாக கொடுக்கப்பட்ட வேத பாட பகுதி நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த குழுக்களிலோ இல்ல வேதாம கல்லூரியினுடைய குழுவிலோ உங்கள் பதிலை பதிவிட வேண்டாம். நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்கள் பதிலை, உங்கள் பெயர் மற்றும் உங்கள் பதிலை அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி, நோவா எத்தனாவது வயதில் பேழையை கட்ட துவங்கியதாக ஆசிரியர் கூறினார்? நோவா எத்தனாவது வயதில் பேழையை கட்ட துவங்கியதாக ஆசிரியர் கூறினார்? இரண்டாவது கேள்வி, ஜீவ ஜந்துக்கள் உருவாக்கப்படும் பொழுது முதலாவது எந்த ஜீவ ஜந்துக்களை உருவாக்கியதாக ஆசிரியர் கூறினார்? ஜீவ ஜந்துக்கள் உருவாக்கப்படும் பொழுது முதலாவது எந்த ஜீவ ஜந்துக்களை உருவாக்கப்பட்டதாக ஆசிரியர் கூறினார்? மூன்றாவது கேள்வி,
கேள்வி: சூரியன் சந்திரன் போன்ற சுடர்கள் உருவாகாமல் இருந்த பொழுதும் எது வெளிச்சமாய் இருந்ததாக ஆசிரியர் கூறினார்? சூரியனும் சந்திரனும் போன்ற சுடர்கள் உண்டாக்காமல் இருந்த பொழுதும் எது வெளிச்சம் கொடுத்ததாக ஆசிரியர் கூறினார்? உங்களுடைய பதில்களை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பி வையுங்கள். உங்கள் பெயர் மற்றும் பதில்களை அனுப்புங்கள். தொடர்ந்து கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக நடத்தப்படும் இந்த வேத பாட வகுப்புகளை கவனியுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இது நிச்சயம் உங்கள் ஊழியத்திற்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.